ஐயோ ஐயோ, என்னையா நடக்குது உலகத்துல? ஆண்ட பரம்பரை ஆஸ்திரேலியாவுக்கே இந்த நிலைமையா? என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஆமாங்க, ஆஸ்திரேலியா நீ 2020 வேர்ல்டு கப்ல குரூப் ஸ்டேஜோட வெளியே போயிருவாங்க போல. இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இன்றைக்கு நடக்கும் ஜிம்பாவே அயர்லாந்து மேட்ச்ல அயர்லாந்து வெற்றி பெறணும். அதற்கப்புறம் நடக்கும் ஜிம்பாவே இலங்கை மேட்ச்ல இலங்கை வெற்றி பெறணும். அதற்கப்புறம் ஆஸ்திரேலியா ஓமன் நடக்கிற மேட்ச்ல ஆஸ்திரேலியா மிகப்பெரிய வித்தியாசத்துல வெற்றி பெறணும். இதெல்லாம் நடந்தால் கூட ஆஸ்திரேலியா நேரடியா போக முடியாது. வாங்க போமா, என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போமா, என்னடா போமா, என்னடா போக சொல்றாங்களா? இதெல்லாம் நடந்தால் கூட ஆஸ்திரேலியா நேரடியாக குரூப் வைத்து சுற்றுக்கு போக முடியாது. நெட் ரேட் அடிப்படையிலேயே இரண்டாவது அணி குவாலிஃபை ஆகும். அது ஒருவேளை ஜிம்பாவே அணியாக இருக்கலாம், அயர்லாந்து அணியாக இருக்கலாம், ஏன் ஆஸ்திரேலியா அணியாக கூட இருக்கலாம். ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ஷ் நேற்று இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜிம்பாவே அணி யாருன்னே தெரியாது. இப்போ நாளைக்கு நடக்கிற ஜிம்பாவே அயர்லாந்து மேட்சை நாங்க உட்கார்ந்து டிவியில பாக்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஆஸ்திரேலியாவோட இந்த நிலைமைக்கு நீங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆனா ஆஸ்திரேலியாவோட மெயின் பவுலர்ஸ் யாருமே மேட்சில் இல்லாததுதான் இந்த தொடர் தோல்விகளுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.